Hi guys, welcome back to Repair Tamila. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா OnePlus 80 ஒன்று green display issue வந்திருக்கு. ஸோ மொபைல் ஆன் பண்ணோம்னா இந்த மாதிரி green கலர்ல கலைஞ்சு ஒரு டிஸ்பிளே. என்ன ரீசன்னா தண்ணி பட்டிருக்கு, டேமேஜ் ஸ்ட்ரிப்லையும் ஆயிருக்கு, மொபைலில் இருக்க சென்டர் ஸ்ட்ரிப்லையும் ஆயிருக்கு, டிஸ்பிளேலையும் ஆயிருக்கு. பார்த்தீங்களா, தண்ணி பட்டு அரைச்சிருக்கு. மொபைலில் காட்டுறேன் பாருங்க. ஸோ மொபைல்லையும் அந்த இடத்துல எல்லாம் தண்ணி போட்டு அரைச்சிருக்கு. ஸோ மொபைலில் கூட பிரச்சனை இல்லை, ஈஸியாக கிளியர் பண்ணி சால்டரிங் பண்ணி ட்ராக்கை லைன் போக வச்சிடலாம். பட் டிஸ்பிளேயில் இருக்க ஸ்ட்ரிப்பு ரொம்பவே டேமேஜாக இருக்குது. அது நம்ம சுரண்டி அடித்தாலும் திரும்ப ஏதாவது கம்ப்ளைண்ட் வரும். ஸோ அதனால் ஃப்ளெக்ஸே சேஞ்ச் பண்ணிடலாம். ஃப்ளெக்ஸை கழட்டி எடுத்துட்டேன். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்க அந்த ப்ரௌன் கலரையும் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, எடுத்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் ஏசி ப்ளூ ஒட்டிக்கிட்டு இருக்கும், அதை கெமிக்கல் போட்டு க்ளீன் பண்ணிடலாம். ஓகே, அந்த கெமிக்கல் போட்டாலே க்ளூ எல்லாம் தானே எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ லைட்டாக சரௌண்டி க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். க்ளீன் ஆயிடுச்சு. தொடச்சிட்டு மிஷினில் வச்சுட்டு ஃப்ளெக்ஸுக்கு ஏசி டேப் புதுசாக அடிக்கணும். புது ஃப்ளெக்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. ஃபைனலாக பாண்டிங் பண்ணிடலாம். ஓகே, ரெண்டும் சேர்த்து வச்சு பாண்டிங் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ளெக்ஸ் ப்ராப்ளம் சரியாயிடுச்சு. ஃபஸ்ட்டு செக் பண்ணுறேன். அப்படி க்ரீனாக தான் வருது. காரணம் என்னென்னா, மதர் போர்ட்லேயும் அந்த சென்டர் ஸ்ட்ரிப்பில் அரிசிருந்தது இல்லையா, அதை சுரண்டிட்டு சால்டிங் பண்ணுறேன். ட்ராக் நல்லா போகுது, இப்போது கரெக்டாக இருக்குது. ஆன் பண்ணி பார்க்குறேன். பேட்ரி போட்டேன். ஓகே, டிஸ்பிளே வந்துருச்சு. ஸோ உங்கள் மொபைலில் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்குன்னா நம்ம டிஸ்பிளே மாற்றணும்னு அவசியம் இல்லை. ஏன் ஈவன் இப்போ மாற்றின ஃப்ளெக்ஸ் மாற்றணுங்கிற அவசியம் கூட இல்லை. ஏன் இந்த ஃப்ளெக்ஸ் மாற்றினா, இந்த ஃப்ளெக்ஸ் ரொம்ப டேமேஜ் ஆயிருந்தனால மாற்றணும். இல்லைன்னா அதுலேயே நம்ம சரி பண்ணிடலாம். ஃப்ளெக்ஸும் கூட மாற்ற வேண்டிய அவசியம் வராது. அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, அதை நான் ஒரு நாள் வீடியோவில் போடுறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோ நிறையா சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.